இருக்கு, பௌத்தனுக்கு பல்வேறு நாடு இருக்கு, நம்ம இந்துக்களுக்குன்னு ஒரு நாடும் இல்ல. யார் இந்து? இதுல தாழ்த்தப்பட்ட பறையனிந்தா, தாழ்த்தப்பட்ட பள்ளனிந்தா, ஏன் இந்த மதத்தை நாங்கள் சாட வேண்டியதற்கு பெருமக்களே? ஒரு தாழ்த்தப்பட்ட பறையன் கிறிஸ்தவனாக மாறிவிட முடியும், ஒரு தாழ்த்தப்பட்ட பள்ளன் இஸ்லாமியனாக மாறிவிட முடியும். ஆனால் ஒரு பள்ளன் ஒருபோதும் இந்த நாட்டில் கள்ளனாக மாற முடியாது, ஒரு பறையன் ஒருபோதும் ஐயனாக இந்த நாட்டில் மாற முடியாது. அப்ப எது கொடுமை? இவ்வளவு பேசுறீங்கள, தீண்டாமை பேசுவான். இந்த எச் ராஜாட்ட கேளுங்க, உன் முதுகுல போட்டிருக்க பூணூல் உன் வீட்டு தோட்டத்துல விளைஞ்சதா சொல்லு. எங்க பறைய வீட்டு தோட்டத்துல பூரா விளைஞ்ச பருத்தில தாண்டா நீயே பாப்பார பையில பூணூல் போட்டு அலையிற, அப்ப தீட்டு வரலையா? எங்கள் பறைய வீட்டு பருத்தி தான் உன் பாப்பான் தோல்ல பூணூலா இருக்குது. இது நீங்க சொல்ல முடியுமா? இந்த நாட்டுல ஒருத்தன் ஒரு 10 ஏக்கர் வச்சு ஒரு ஐயர் விவசாயம் பாக்குறாரு, ஒருத்தன் சொல்லி அந்த நாட்டுல ஏதாவது ஊர்ல 10 ஏக்கர் வச்சு இவர் விவசாயம் பாக்குறாருங்க. உழைக்கிற எல்லா வேலைகள் வளங்களையும் செல்வங்களையும் பெருக்கிற அத்தனை வேலைகளையும் செய்கிறது நாங்கள் உழைக்கும் மக்கள். நாங்கள் இந்த தேசத்தின் மூத்த குடி. எங்களை தாழ்த்தி வச்சு ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு வஞ்சித்து எங்களை தள்ளி விட்டுட்டு நீ கொளுத்து அலையிற. கேட்டா மதம்ங்கிற, கடவுளுங்கிற, ராமன்கிற, பிள்ளையாருங்கிற. நான் கேட்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ராஜா, ஈஸ்வரன் பறையனா இல்லையா? ஈஸ்வரி பறச்சியா இல்லையா? ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரி பறச்சிக்கும் பறையனுக்கும் பிறந்த பிள்ளையார் மட்டும் எப்படா பார்ப்பானா? நான் இதுக்கு பதில் சொல்லிட்டு பேசுறாங்க. இதுக்கு பதில் சொல்லு. எப்படி அவன் மட்டும் பார்ப்பானா? எப்படி ஆனா? இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கடைகோடி கன்னியாகுமரி வரைக்கும் தெருவுக்கு பிள்ளையார் தெருவுக்கு 2 பிள்ளையார் வச்சு பிள்ளையார் சொல்லி கொண்டாட விடுறீங்க. அதே பிள்ளையாருக்கு தம்பி, இதே ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரிக்கு பிறந்த இளைய மகன் முருகன் முப்பாட்டன், அவனும் இந்து கடவுள் தானடா. திருத்தணியில் இருந்து அரையங்க அவனை நகர்த்திக்காங்களா வட இந்தியா பக்கம், அந்த இடத்துல நான் தீ குதிக்கிறேன். ஒரு வட இந்தியா பக்கம் அரையங்க நகர்த்தி காட்டுங்களா, அது இந்து கடவுள் தானடா. அவரு நடத்த மாட்டேன், நடத்த மாட்டேன். ஏன்னா அவனுக்கு அது அவசியம் இல்லை, அவன் சத்திரிய கடவுள். முருகன் மட்டும் கோவிச்சுக்கிட்டு ஓடி வந்து மலை மேல கவனத்தோட நிக்கலைன்னா உங்களுக்கு கும்பிட சாமி இருக்கிறாரு. அவன் கதை எழுதிச்சிருக்கிறான்ல. உங்களுக்கு கதை என்ன? புராணத்துக்கு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்து இத ஞானப்பழம், மாம்பழத்தை ஞானப்பழம்னா நான் ஏதோ இருக்கும், கடைசியா பழம் பார்த்து வர மாம்பழம் இளவு அதுக்கு அடிக்கிட்டு 2 பேரும் போறான். இவன் அம்மாவோட உலகத்தை சுத்தி வந்துட்டு பழத்தை வாங்கிக்கணும்னா நாரதர் ஒரு வட்டி போயிருப்பான். அவன் எல்லா காலத்திலையும் கட்டி அடிச்சு திருவான். அவனை மாதிரி ஒரு பொண்டு நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. எவனுக்கு பொண்ணு கொடுத்தா இருக்காங்க. கிருஷ்ணர் இவர் தங்கச்சி தான் கட்டிருக்காரு, ராமர் இவர் தங்கச்சி தான் கட்டிருக்காரு, அவர் இவர் தங்கச்சி தான் கட்டிருக்காரு. எத்தனை தங்கச்சி கட்டினாங்க, என்ன இளவ கூட்டினாங்க ஒண்ணும் தெரியல. எல்லா யுகத்திலேயும் இருந்திருக்கிறார் நாரதர், கலியுகத்துல மட்டும் இல்ல. ஏன் எங்க ஐயா சொல்றாரு, இங்க ராம பிறப்பேன், செருப்பு கட்டி நம்மளை அடிப்பேன், அதனால இந்த யுகம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு பிறக்கலையா. அந்த நாரதர் சொல்லிடுறாரு, நீ உலகத்தை சுத்தி வந்துட்டு வாங்கிக்க. உடனே நான் ஒரு வெட்டி போய் வேல் வெட்டி வேல்கம்ப தூக்கிட்டு மயில ஏறி கிளம்பி. யாரு? சத்திரியன். அதான் நீங்களும் நான் யோசிக்காத முட்டா போயிட்டேன். நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அம்மா அப்பா சுத்தி வந்து வாங்கி சாப்பிட்டு சுவாயா போட்டு போயிடுறாரு. அண்ணே என்ன சொல்றேன், யோசிக்கவே மாட்டேன், உங்களுக்கு அறிவு கிடையாது, முட்டா போடுங்க, வேல் வெற்றி வேல்னு சண்டை எடுத்துட்டு அங்கால தூக்கிட்டு வெட்டி கிடப்பீங்க. நாங்க எங்களுக்கு அறிவோட இருப்போம், நாங்க சிந்திச்சு யோசிப்போம், எதையும் ஆக்கப்பூர்வமா செயல்படுத்துவோம். அதனால மூலையில் இருந்து பிறந்தோம், எங்களுக்கு சிந்திக்க வசதியா இருக்குன்றான். எங்க அண்ணன் காசி ஆனந்தன் சொல்றாரு, நாங்க காலில் இருந்து பிறந்தோம், உதைக்க வசதியா இருக்கு. எவ்வளவு கொடுமை. தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோல்ல இருந்து பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலிருந்து பிறந்தவன் வைஷ்ணவன், காலில் இருந்து பிறந்தவன் சூத்திரன், பஞ்சமே எங்க இருந்து பிறந்தானே தெரியல. சுப்பிரமணிய பாரதி கிட்ட கேட்கிறாங்க, ஏண்டா சுப்பையா சொல்றா, பஞ்சமேங்கிறவன் எதுல இருந்துடா பிறந்தான்? அவன் ஒருத்தனாண்டா ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்னு போயிட்டான். எவனாவது இயற்கையில ஒன்றா பிறந்திருக்கானா பாருங்க. இவங்க
இப்படி எது குறித்தும் நம்மை சிந்திக்க விடாமல் ஒரு மதத்தின் பொருட்டு இந்த மதத்தை வாழ நாங்க மனிதர்களாக்கி ஒருங்கிணைச்சு மாந்தநேயத்தை வளர்த்து இந்த உலகத்தை ஒரு அறிவார்ந்த சமூகமாக இனமாக மாத்துறதுக்கு போராடுறோம். இந்துன்னு கிடையாது, இஸ்லாமியன்னு கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது, நாமெல்லாம் மனிதர்களான்னு சொல்றதுக்கு நாங்க போராடுறோம். ஒரு இயக்கம் கட்டி எங்கள் தலைவன் தந்தை பெரியார் அவர்கள் எங்களுக்கு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, சாதி மதம் கிடையாதா, அதையெல்லாம் தாண்டி மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கடா மக்களேன்னு எங்களுக்கு கத்துக் கொடுத்ததை வச்சு நாங்க எல்லா மக்களையும் எங்கள் உறவுகளாக நேசிச்சு நாங்க வளர்றோம். ஆனா இவன் நீ வா இந்து, நீ வா இந்து, என்ன இந்து? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி விடுதலை அதிகாரம் கேட்ட மாதிரி இந்தானே எங்க தமிழீழ மண்ணில் போராடுறவன் ஏன் அந்த விடுதலைக்கு போராடும் பார்ப்போம். அந்த விடுதலைக்காக ஒருத்தனாவது பேசி இருக்கிறீங்களா இந்த நாட்டில்? அது குறித்து சிந்திச்சிருக்கிறீங்களா? அது குறித்து சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க மாட்டீங்க. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, ரிச்சி ராஜா தேச துரோகியம், கருப்பு கொடி காட்டிட்டாராம் சுதந்திரத்துக்கு எதிராக. ஏன் காட்டினாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாத? எனக்கு அந்த தேசத்தில் இருக்க சுதந்திரம் பிடிக்கல, அதுக்காக நான் தேச துரோகியா என்ன? இந்த நாட்டில் இருக்கிறது உண்மையிலே சுதந்திரம் நீங்க நினைக்கிறீங்களா என்ன? சுதந்திர இந்தியா தானா இது? இது ஜனநாயக நாடு தானா? அதை நீங்க மறுக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா? தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத ஒரு தேசத்து மேல எங்களுக்கு நேசம் இருக்குன்னு இந்த தேசம் நம்புது. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேங்கிறான். காவிரியில கர்நாடகாவில் உதைக்கிறான், எங்களை சுட்டு வீழ்த்துறான். 305 பேரை இதுவரை சுட்டு வீழ்த்திருக்கான் சிங்கள கடற்படை ராணுவம். வாயை திறந்து பேசுறதுக்கு வக்கில்ல இந்திய தேசத்துக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த அரசுக்கு. எங்களுக்கு இந்த தேசத்தின் மேல பற்று இருக்கணும்னு இந்த தேசம் எதிர்பார்க்குது. ஏன்னா இது சுதந்திர இந்தியா, ஜனநாயக நாடு. ஏன் தந்தை பெரியார் அவர்கள் சுதந்திரத்திற்கு எதிராக கருப்பு கொடி காட்டினார்கள்? ஏன் காட்டினாங்க? இந்த சுதந்திரத்தை ஏன் நிறுத்தாங்க? சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூட இந்த தேச விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூட சொன்னார்கள், சுதந்திரம் வாங்கினா அந்த செய்தியை மக்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு அறிவிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அது என்ன குற்றமா? ஏன் சொன்னாங்க? அடிமை நிலையில் இருந்த மக்களை அதே அடிமைத்தனத்தில் வைத்து கடுமையாக உழைக்க வைத்து வளத்தையும் செல்வத்தையும் பெருக்கிவிட்டு பிறகு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை அறிவிச்சு மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார் சுபாஷ் சந்திர போஸ். ஏன் இந்த ஐயா பெரியார் சுதந்திரத்துக்கு கருப்பு கொடி எதிராக காட்டினார்கள் என்றால், ஜனநாயகம் என்பது, மக்களாட்சி என்பது, மக்களுக்காக மக்களாக மக்களுக்கான தலைவனை தேர்வு செய்கிற ஒரு அரசியலமைப்பு முறை, ஒரு ஆட்சி முறை. அதுல என்ன தவறு நடந்துரும்? சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி, சுதந்திரம் வாங்கின உடனே மகாத்மா காந்தி அவர்களை தேசப்பிதாவை சந்திச்சு எங்க ஐயா தொடராரு, காந்தி காங்கிரஸ் கட்சியை கலைச்சு விட்டுரு, சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியை கலைச்சு விட்டுருங்க. காரணம் என்ன? காங்கிரஸ் கொடி இந்த தேசிய கொடி ஒரே மாதிரி இருக்குது. இதுல ஒரு அசோக சக்கரம் இந்த நாட்டை இருக்குது. இந்த நாட்டு மக்கள், பெருவாரியான மக்கள் காங்கிரஸ் பேரியக்கம் தான் போராடி இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி தந்ததுன்னு ஆழமா நம்பிக்கிட்டு இருக்கிறான். கொடி வித்தியாசம் தெரியாம தேசிய கொடி இந்த காங்கிரஸ் கொடி வித்தியாசம் தெரியாம வாக்களிச்சுவான். அது ஒரு சர்வாதிகார போக்கை கொண்டு வந்து விட்டுருன்னு சொன்னாங்க. நடந்ததா இல்லையா? 48 ஆண்டு கால 60 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் பெரிய காண்டுக்கு இது மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியை கலைச்சிருங்கன்னு காந்தி அவர்கள் நேர்கிட்ட சொல்றாங்க. நேர அவர் ஒத்துக்கல. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முழுமையான கல்வி அறிவு இல்லாமல், கல்வி இல்லாமல், படிப்பறிவு தெளிந்த ஆராய்ந்து சிந்திக்க கூட திறமை இல்லாமல் ஒரு மக்களுக்கிட்டே ஜனநாயகத்தை கொடுத்தீனா அவனுக்கான தலைவனை, அவன் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்க முடியாமல் திணறி விடுவான், தவறு செய்து விடுவான் என்று அச்சப்பட்டுத்தான் முதலில் கல்வியை கொடு, பிறகு சுதந்திரத்தை கொடு என்று அந்த சுதந்திரத்துக்கு எதிராக கருப்பு கொடியை காட்டினார் என்றார். சும்மாவா கருப்பு கொடி காட்டினார்? சும்மாவா காட்டினார்? என்ன நடந்தது? என்ன நடந்தது? கல்வி அறிவு இல்லாத சுதந்திரத்தை தந்ததால் தான் ராஜாவே நீ எல்லாம் இந்த நாட்டில் மத்திய அமைச்சர் ஆகி போயிட்ட, நீ எல்லாம் ஆகி போயிட்ட. அதான் உண்மை. என் அன்பு மக்களுக்கு வாக்களிக்க தெரியலையே, தனக்கான தலைவன் யார் என்று தெரியலையே. மூக்குத்திக்கு, பிரியாணி பொட்டலத்துக்கு, ஒரு குவார்டர் போத்தலுக்கு, 100 ரூபாய் காசுக்கு வாக்களிக்கிற ஒரு கீழ்த்தரமான ஜனநாயக நாட்டில் என்னடா சுதந்திரம் இருக்குது? இந்த சுதந்திரத்துக்கு எதிராக எங்க ஐயா ஏன் காட்டினாருன்னு தெரிஞ்சுக்க நீ முதல்ல. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு